உங்கள் நாக்கை ருசிக்க வைக்கும் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு வாணல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயமும் ஒரு 10-12 வெள்ளை பூண்டையும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் நல்லா போட்டு கிண்டிக்கோங்க. இந்த மத்தி மீன் குழம்பு பேச்சுலர்ஸு வீட்டில் ஃபஸ்ட்டு குழம்பு பழகுறவங்க இவங்க எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். மீன் குழம்பு ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஏன்னா முதலே போட்டால் தெறிக்கும். அதனால் இது 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்லா இது நல்லா மசிகிற வரைக்கும் நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அரைக்காமையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இன்னொன்று அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காக இருக்கும். தண்ணியாக இருக்காது, திக்காக இருக்கும். நமக்கு சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா இதெல்லாம் சுண்டி வரணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம மசாலா எல்லாமே சேர்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள்னால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைக்கிறீங்க வீட்டில் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போயே நீங்கள் நல்லா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மீனில் அந்த குழம்புல நல்லா சுண்டும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை கொஞ்சம் வதக்குங்க. நல்லா தொக்கு மாதிரி வரணும். இந்த கன்சிஸ்டிக்கு வந்தால் தான் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தொக்கு மாதிரி வரணும். இப்போ நீங்கள் புளி கரைச்சி வச்சுருப்பீங்கள்ல, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸில் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா இதில் புளிஞ்சு விட்ருங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் குழம்பு பழகுறவங்களா இருந்தால் இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம இதுவாக வரும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பேச்சுலர்ஸ்லாம் இதை ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா அந்த மீன்லாம் போட்டு கொதிக்கிறப்ப நமக்கு அந்த இதில் வந்துடும். இப்போ நல்லா இதை கொதிக்க விடணும். எனக்கு காரத்து கம்மியாக இருக்கிறனால இன்னும் ஒரு ஸ்பூன் நான் கலந்துக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் இப்போயே கலந்துக்கிட்டிங்கன்னா மீன் போடும்போது மீனில் அந்த காரம் போய் கரெக்டாக அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ அதனால் இப்போ உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்ப.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த இதில் கொதித்தோடனே மீனை வந்து ஆட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். நான் மத்தி மீன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். மத்தி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து இந்த மே மாதம் ஜூன் இதில் வந்து நிறையா கிடைக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டு. எல்லா மீனை காட்டிலும் இந்த மத்தி மீன் ரொம்ப சத்தானது கூட. எங்கேயுமே கிடச்சிச்சின்னா உடனே வாங்கி செஞ்சுருங்க. நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். மத்தி மீன் பெனிஃபிட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறையா வரும். நல்லா அந்த இப்போ சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் ஊற்றி டேஸ்ட் பாருங்கள். பை.